السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى بمحكم التنزيل العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்லநாயன் அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் இறுதி தூதரும் ஆவார்கள் என்று சாட்சியம் பயந்தவனாய் என்னையும் உங்களையும் அந்த ரப்புல் ஆலமீன் கண்காணித்து கொண்டிருக்கிறான். என்னுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் அவனால் பதியப்பட்டு கொண்டிருக்கிறது. அது குறித்து நாளை மறுமையில் என்னையும் உங்களையும் அவன் விசாரிப்பான் என்கின்ற இறையச்சத்தை ஞாபகப்படுத்தியவனாய் இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக மார்க்கத்தை பாதுகாப்பதில் இறைத்தூதனின் என்ற தலைப்பில் உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை அல்லாஹு தாலா பாதுகாப்பதாக உறுதியெடுத்து விட்டான், உறுதிமொழி வாங்கி கொடுத்து விட்டான். இந்த மார்க்கத்தை அல்லாஹு தாலா பாதுகாப்பதற்காக வேண்டி சில வழிமுறைகளை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார். அந்த வழிமுறைகளை அல்லாஹு தாலா அந்த தூதரின் வழிகாட்டலிலே எங்களுக்கு சொல்லித் தருகிறார். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹு தாலா பல நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். அந்த நபிமார்கள் சத்திய மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். அந்த நபிமார்கள் சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்லி அவர்களுடைய அஜல் முடிந்து மரணம் எய்ததற்கு பின்னால் இந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருந்த அந்த மக்கள் மார்க்கத்தில் அந்த தூதர் சொன்ன மார்க்க விடயங்களை எல்லாம், வணக்க வழிபாடுகளை எல்லாம் பால்படுத்திவிட்டு அவர்கள் இறைவனை நெருங்குவதற்காக வேண்டி, இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மனோ இச்சை எதையெல்லாம் அவர்களுக்கு தூண்டுகிறதோ அதை அவர்கள் மார்க்கமாக ஆக்கி கொண்டார்கள். அதனால் அல்லாஹு தாலா தொடர்ச்சியாக நபிமார்களை அனுப்ப வேண்டிய தேவை இருந்தது. அல்லாஹு தாலா அப்படி நபிமார்களை தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டிருந்தான். மார்க்கத்தை அல்லாஹு தாலா பாதுகாத்து வந்தான். இறுதியாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். இவருக்கு பின்னால், இனிமேல் இவர் மரணித்ததற்கு பின்னால், இந்த மறுமையினால் எத்தனை ஆண்டு கழித்து வந்தாலும், எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த மறுமை வந்தாலும், இனிமேல் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கு ஒரு தூதர் வரமாட்டார்.
அவர்தான் ஹாத்தமுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவர். அவர்தான் நபிமார்களுக்கு இறைவன் சீல் குத்தி விடுகிறான், இனிமேல் நபி கிடையாது. அப்படி என்றால் இந்த மார்க்கத்தை மறுமை நாள் வரைக்கும் பாதுகாக்க வேண்டும். நபிமார்கள் வந்து மார்க்கத்தை பாதுகாத்து கொண்டார்கள். இறுதி தூதருக்கு பின்னால் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு யாருமே வரமாட்டார்கள், எந்த நபியுமே அல்லாஹ் அனுப்ப மாட்டான் என்று வாக்களிக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியானால் இந்த மார்க்கத்தை மறுமை நாள் வரைக்கும் பாதுகாக்க வேண்டும். அதுவும் இறுதி தூதருடைய வாழ்க்கை வெறுமனே 23 வருட வாழ்க்கை தான் இந்த மார்க்கம். மறுமை நாள் வரைக்கும் இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய 23 வருட வாழ்க்கையில் சொல்லப்பட்டவைகள் தான் மறுமை நாள் வரைக்கும் இருக்கும். அது எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு பின்னால் மறுமை வந்தாலும் அவ்வளவு ஆண்டு காலத்துக்கும் இந்த மார்க்கம் தான். ஆனால் தூதர் வரமாட்டார். அப்படியானால் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி சில வழிகளை இறைவன் வைத்திருக்கிறான், சில வரையறைகளை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த வழிகளில் ஒன்றாக அல்லாஹு தஆலா அந்த இறுதி தூதரில் ஒரு முன்மாதிரியாக எங்களுக்கு சொல்லுகிறான். அந்த இறுதி தூதருடைய வாழ்க்கை இருக்கிறது, அது அந்த மறுமை நாள் எத்தனை ஆண்டு கழித்து வந்தாலும் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்குரிய அழகிய முன்மாதிரி அந்த இறை தூதரிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனாம், உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த தூதருடைய முன்மாதிரிகளில் ஒன்றுதான் அந்த நபிகளாரை அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை அவருடைய மறைவுக்கு பின்னால் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த தூதருடைய வாழ்க்கையில் அழகானது ஒரு வழிகாட்டலை எங்களுக்கு சொல்லுகிறான். அந்த நபியை அல்லாஹு தஆலா பக்குவப்படுத்துகிறான். அந்த நபிக்கு அல்லாஹு தஆலா இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும், அப்படி இருந்தால் தான் உங்களுடைய மறைவுக்கு பின்னால் இந்த மார்க்கம் பாதுகாக்கப்படும் என்பதற்காக அந்த நபிகளாரை இறைவன் பக்குவப்படுத்துகிறான். அதில் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கிறான், ஃபஸ்தா பிமா துஅமர், நபியே உங்களுக்கு எது கட்டளையிடப்படுகிறதோ அதை உடைத்து சொல்லிவிடுங்கள். இந்த உங்களுக்கு என்னிடமிருந்து எது வகையாக வருகிறதோ, எதை மார்க்கமாக சொல்ல வேண்டுமோ அதை நீங்கள் அந்த சமூகத்திலே அடித்து சொல்லிவிடுங்கள், உறுதியாக சொல்லிவிடுங்கள். எவனுக்கும் மஞ்சி விடாதீர்கள், எவனுக்கும் இந்த மார்க்கத்தை விட்டு கொடுக்காதீர்கள், எவனுடைய முஹப்பத்துக்காக வேண்டியும் இந்த மார்க்கத்தை மறைத்து விடாதீர்கள், எந்த உறவுகளை நேசம் பாராட்டுவதற்காக வேண்டியும் போலி ஒற்றுமைக்காக வேண்டியும் இந்த மார்க்கத்தை மறைத்து விடாதீர்கள். உங்களுக்கு எது கட்டளையிடப்படுகிறதோ அதை நீங்கள் தைரியமாக தெளிவாக சொல்லிவிடுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டளையிடுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் அந்த நேரத்தில் இந்த முஸ்ரிக்குகள் அல்லாஹ்வின் தூதருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுத்து கொண்டிருந்தார்கள், கொல்வதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அப்படிப்பட்டவர்கள் உங்களை கொலை செய்வதற்காக வேண்டி, உங்களை தாக்குவதற்காக வேண்டி, உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, உங்களுக்கு இழுவை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அவர்கள் இருக்கிறார்கள். எவனையும் நீங்கள் பயப்பட வேண்டாம். இதுதான் சத்தியம் என்றால் அதை உறுதியாக நீங்கள் சொல்லுங்கள் நபியே. வஅரிதானில் முஷ்ரிக்கீன், அந்த முஷ்ரிக்குகளை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். அந்த முஸ்லிம்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த முஸ்லிம்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். நான் எதை சொல்கிறேனோ அதை நீங்கள் மக்களிடத்தில் எடுத்து சொல்லிவிடுங்கள். இதில் எந்த பாராபட்சமும் காட்டக்கூடாது, எந்த சகஜ நிலையும் காட்டக்கூடாது, எந்ததோர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அந்த நேரத்தில் மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் உறுதியாக பயணித்தார்கள், உறுதியாக எடுத்து சொன்னார்கள். எவனுக்காக வேண்டிய மார்க்கத்தில் எதையும் விட்டுக் கொடுக்கவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த உங்களை இழிவுபடுத்த நினைக்கிறார்களே அவர்களுடைய விஷயத்தில் நாம் உங்களுக்கு போதுமானவர், நாம் உங்களுக்கு போதுமான, அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை இழிவுபடுத்த நினைப்பார்கள், கொஞ்சம் கூட நீங்கள் சடைந்து விடாதீர்கள், கவலை கொண்டு விடாதீர்கள், உறுதியாக மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த இறுதி தூதருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு இறைவன் வைத்திருக்கிற வழிமுறை என்ன தெரியுமா? எது சத்தியமோ அதை உரித்த இடத்தில் சொல்லியாக வேண்டும். எவனுக்காக வேண்டியும் எவன் முஹப்பத்துக்காக வேண்டி மார்க்கத்தை மறைக்கக்கூடாது, உறுதியாக மார்க்கத்தை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் மறுமை நாள் வரைக்கும் இந்த மார்க்கம் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது,
وَإِنْ كَادُوا لَيَفْتِنُونَكَ عَنِ الَّذِي أَوْحَيْنَا إِلَيْكَ لِتَفْتَرِيَ عَلَيْنَا. நபியே, நீங்க இந்த மார்க்கத்தை உறுதியா சொல்றீங்களே, எவனுக்கும் விட்டு கொடுக்காமல் பேசுகிறீர்களே, அந்த மக்கள் என்ன விரும்புகிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு தோதுவாக மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நாம் உங்களுக்கு எதை உறுதியாக சொல்ல வேண்டும் என்று கட்டளையிடுகிறோமோ அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எங்களுடைய அந்த வகையுடைய விஷயத்தில் நீங்கள் இட்டுக்கட்ட வேண்டும். அவங்க பொதுவாக மார்க்கம் சொல்ல வேண்டும் என்று அந்த காபிர்கள் விரும்புகிறார்கள். அப்படி நீங்கள் மார்க்கத்தை அவர்களுக்கு ஏற்றாற் போல் வளைத்து கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் உங்களை உற்ற நண்பனாக எடுத்திருப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மார்க்கத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போனால், மார்க்கத்தை மறைத்து போனால், உறவு பிரிந்துவிடும், ஊர் பிரிந்துவிடும் என்று சத்தியத்தை மறைத்து போனால் அந்த மனிதனுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல இடம் இருக்கிறது. அந்த சமூகத்தில் வளைந்து குலைந்து போகிறார்களே, மார்க்கத்தை விட்டு கொடுத்து எதையும் கண்டுகொள்ளாமல் போகிறார்களே, அவர்கள் சமூகத்திலே பொறுப்பு கொடுக்கப்படுவார்கள், அவர்கள் சமூகத்திலே கண்ணியப்படுத்தப்படுவார்கள். யாரெல்லாம் மார்க்கத்தை எவனுக்கும் பயப்படாமல் எந்த இடத்திலும் தைரியமாக இது சத்தியம், இது பித்அத், நீ செய்தது பிழை என்று உறுதியாக பேசுகிறார்களோ அவர்களுக்கு சமூகத்தில் இடம் கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே, நீங்கள் அவர்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போனால், விட்டு கொடுத்து போனால், மறைத்து போனால் உங்களையும் நண்பனாக எடுத்திருப்பார்கள், உங்களையும் முற்று தோழர்களாக எடுத்திருப்பார்கள். வலவுலா அன் சப்பத்னாக, நபியை நாங்கள் உங்களை உறுதிப்படுத்தி இருக்காது விட்டால், உங்களை இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதில் உறுதியுள்ளவராக ஆக்கி இருக்காது விட்டால் லக்கது கித்த தர்க்கனோ இலையும் ஷைஅன் கலீலாம், நீங்கள் கொஞ்சம் அவங்களோட பக்கம் அப்படி சாஞ்சி போயிருப்பீர்கள். உங்களை நாங்கள் உறுதிப்படுத்தினோம், உங்களை நாம் உறுதிப்படுத்தி வைத்தோம். அந்த உறுதி மட்டும் இல்லை என்றால் நபியே, நீங்களும் சாய்ந்து போயிருப்பீர்கள், அவர்களுக்கு மார்க்கத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீர்கள், அவர்களுக்கு மார்க்கத்தில் வளைந்து கொடுத்திருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அப்படி நீங்கள் விட்டு கொடுத்தீங்க என்றால், மார்க்கத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போனீர்கள் என்றால், மார்க்கத்தில் வளைந்து கொடுத்தீர்கள் என்றால், நபியே, வஇதல் அஸக்னாக திஅஃபல் ஹயாத்தி வ திஅஃபல் மமாத், நபியே, அப்படி மார்க்கத்தை மறைத்து வளைந்து கொடுத்து போனீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் 2 வாழ்வையும் 2 மரணத்தையும் தந்து உங்களை தண்டித்து விடுவோம். சும்மலா தஜிதுல காலைனா நஸீரா, அதுக்கு பின்னால் எங்களுக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்பவன் எவனும் இருக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா கடுமையாக கண்டித்து நபிகளாரை உறுதிப்படுத்தி மார்க்கத்தை உறுதியாக பேசுங்கள், எவனுக்கும் வளைந்து கொடுக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பணிக்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வத்து லவ் துதுஹினு ஃபயுதுஹினூன், நபியே, நீங்களும் கொஞ்சம் பூசி போனீங்கண்டா, கொஞ்சம் அவங்கள்ட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போனீர்கள், வளைந்து குலைந்து கொடுத்து போனீர்கள் என்று சொன்னால் அவர்களும் உங்களோடு வளைந்து குலைந்து வருவார்கள். உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. சத்தியத்தை சொன்னால் பிரச்சனை வரும், ஆனால் வளைந்து குடைந்து கொடுத்து போனால் பெரியதொரு ஒற்றுமை வரும். அவங்க அதைத்தான் விரும்புகிறாங்க, சத்தியத்தை மறைச்சி பேசணும் என்று தான் விரும்புகிறாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புள்ள சோதரர்களே, இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி இறைவன் வைத்திருக்கிற வழிமுறை என்ன தெரியுமா? மார்க்கத்தை எந்த இடத்திலும் தைரியமாக சொல்ல வேண்டும். மார்க்கத்திற்கு முரணாக நடக்கிறதா அந்த இடத்தில் இதுதான் சத்தியம் என்று எடுத்து பேச வேண்டும். இந்த வழிமுறையை வைத்துத்தான் இறைவன் மறுமை நாள் வரைக்கும் இந்த மார்க்கத்தை பாதுகாக்குகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்கள் போகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போகிற அந்த நேரம் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணத்தில் இருந்தோம். அந்த பயணத்தில் இருக்கிற நேரம் ஃபகுன்னா இதா அஷ்ரஃப்னா அலா வாதின், நாங்கள் ஒரு பள்ளத்தின் பகுதிக்கு இறங்க வேண்டியிருந்தது. ஒரு பள்ளத்துக்குள் அப்படியே ஓடைக்குள்ளால் இறங்கினோம். அந்த நேரத்தில் இர்தஃபஅத் அஸ்வாத்துனா, நாங்கள் எங்களோட சப்தத்தை உயர்த்தி ஹல்லல்னா வக்கப்பர்னா, நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று நாங்கள் சப்தத்தை உயர்த்தி சொன்னோம், சப்தத்தை உயர்த்தி சொன்னோம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் யா அய்யுஹன் நாஸ், மக்களே என்று அழைத்தார்கள். மக்களே என்று அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், இர்பஉ அலா அன்ஃபுசிக்கும், நிதானத்தை கடைபிடியுங்கள், நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். இன்னக்கும் லா ததுஊன அஸம்மா,
நீங்க செவிடனை கூப்பிடவில்லை, வலா காயிபாம் இங்க இல்லாதொத்தனை கூப்பிடவில்லை. இன்னஹு மாக்கும் அவன் உங்களோடு இருக்கிறான். இன்னஹு சமீஉன் கரீப் அவன் நீங்கள் சொல்வதை செவியேற்றுக் கொண்டிருக்கிறான். உங்களுடைய நீங்கள் அழைப்பதற்கு பதிலளிப்பதற்காக மிகவும் சமீபமாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்று வழிகாட்டினார்கள். அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். ஆனால் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்ல வேண்டும். அதை மீறினால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே கண்டிக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னது தவறு கிடையாது, அல்லாஹு அக்பர் என்று சொன்னது தவறு கிடையாது. நீங்கள் சப்தத்தை உயர்த்தினீர்களே அது தவறு. சத்தத்தை உயர்த்த வேண்டாம். அன்புசிக்கும் நிதானத்தை அமைதியை கடைபிடியுங்கள். செவிடனை கூப்பிடல, நீங்க செவிடனை கூப்பிடவில்லை, இங்க இல்லாதத்துல கூப்பிடல என்று அல்லாஹ்வுடைய தூதர் தவறு நடக்கிற இடத்தில் கண்டித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த மார்க்கம் இப்படித்தான் பாதுகாக்கப்படுகிறது. தவறு நடக்கிற இடத்தில் கண்டிக்க வேண்டும். இது என்ன மார்க்கத்தை விட்டு வெளியேறுகின்ற காரியமா? அல்லாஹு அக்பர் என்று சப்தமிட்டு சொன்னது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சப்தமிட்டு சொன்னது மார்க்கத்தை விட்டு வெளியேறுகின்ற காரியமா? ஏதோ அந்த பள்ளத்தில் இறங்குகிற நேரம் ஒரு குலுக்கத்தில் அவர்கள் சத்தமாக சொல்லியிருப்பார்கள் என்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சப்தம் விட்டதுதான் தவறு. அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறார்கள், வேண்டாம் நீ செவிடனை கூப்பிடல என்று அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறார்கள் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் எங்களை நியமித்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக முஸ்லிம்களை அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறான். அவங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மார்க்கத்தை எத்தி வைப்பது, மார்க்கத்திற்கு முரணாக நடக்கிற பொழுதெல்லாம் அதை தட்டி கேட்பது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அல்லாஹ் அழகிய முன்மாதிரியை வைத்தான். பெரிய பாவத்துக்கல்ல, சப்தத்தை உயர்த்தினார்கள். அல்லாஹு அக்பர் என்ற சத்தம் உயர்ந்தது என்பதற்கு எந்த இடத்தில் உயர்த்த வேண்டுமோ அந்த இடத்தில் உயர்த்து. தொழுகை பாங்கு சொல்வதற்காக வேண்டி உயர்த்த வேண்டும், அங்கு உயர்த்து. நீ இறைவனை திக்ர் செய்வதற்காக வேண்டி, இறைவனை தக்பீர் செய்வதற்காக வேண்டி சத்தமிட்டு செய்து விடாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் மார்க்கத்தை விட்டும் பெரிய வெளியேறுகின்ற காரியமாக இல்லை. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தில் தவறு என்று வருகிற பொழுது தடுத்தார்கள். அதே நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகன் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை, சஹீஹ் புகாரியிலே வரக்கூடிய செய்தி, 18 மாதங்கள் ஆகின்ற அந்த குழந்தை சாதாரணமாக ஓடித்திருக்கின்ற பருவம், பாப்பா உம்மா என்று அந்த மழலை பேச்சுகளால் பெற்றோரை மதிமயக்குகின்ற ஒரு பருவம். அந்த குழந்தையின் சிரிப்பிலும் கூத்திலும் பெற்றோர்கள் மதிமயங்கி விடுவார்கள். எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை அந்த குழந்தையின் சிரிப்பில் மறந்து விடுவார்கள். அப்படியான ஒரு பருவம் தான் இப்ராஹிம் என்ற குழந்தை 18 மாதத்தில் மரணிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடுமையான கவலையோடு இருந்தார்கள். கடுமையான கவலை, என்றும் இல்லாத ஒரு கவலையில் அல்லாஹ்வுடைய தூதர் உறைந்து போய் நிற்கிறார்கள். பேச வார்த்தை இல்லை. அல்லாஹ்வின் தூதருடைய கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர்கள் பேசினார்கள். அந்த நேரத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த நேரத்தில் அந்த சூரிய கிரகணத்தை பார்த்த அந்த நபித்தோழர்கள், அந்த முஸ்லிம்கள் பேசினார்கள், இந்த சூரிய கிரகணம் இந்த இப்ராஹிமுடைய மரணத்திற்காக வேண்டித்தான் ஏற்பட்டிருக்கிறது என்று நபித்தோழர்கள் பேசினார்கள். நாமளும் அப்படித்தானே, யாராவது மரணித்தால் மழையே இல்லாத நேரத்தில் கொஞ்சம் லேசான துளி விழும்போது, நல்ல மனுஷன், இவர் மையத்துக்கு மழை பெய்கிறது, கடுமையான மழை காலமாக இருக்கும், இவர் மரணிக்கிற அந்த நேரத்தில் மட்டும் மழை இருக்காது, அழகாக அடக்கிவிட்டு வந்ததற்கு பின்னால் மழை பெய்யும், பார்த்தீங்களா அடக்கிற வரைக்கும் மழை பெய்யல, நல்ல மனுஷன், இப்படி என்று பேசுவோம். இது போன்று அந்த நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சூரிய கிரகணம் என்றுமே ஏற்படாத அந்த சூரிய கிரகணம் அந்த ஜனாசாவுடைய நேரத்திலே ஏற்படுகிறது. நபித்தோழர்கள் பேசினார்கள், இப்ராஹிமுடைய மரணத்திற்கு இந்த கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது என்றார்கள். கவலையில் உறைந்து போயிருந்த அல்லாஹ்வுடைய தூதர், வார்த்தையின்றி கவலையில் ஆழ்ந்திருந்த அந்த அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை அழைக்கிறார்கள்.
மக்களை அழைத்து சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாம், சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், இரண்டு அத்தாட்சிகள். லா யன்ஹசிபானி லிமௌத்தி அஹதின் வலா லிஹயாத்தி, எவண்ட சாவுக்காக வேண்டியும் எவனுடைய வாழ்வுக்காக வேண்டியும் இந்த கிரகணங்கள் ஏற்படுவதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே கண்டிருக்கிறார்கள். ஜனாசா, வீட்டிலே ஜனாசா இருக்கிறது. தன் மகன் தன்னுடைய கவலைகளை எல்லாம் மறக்குகின்ற அந்த மழலை பருவத்தில் இருக்கிற அந்த பிள்ளை கவலையில் உறைந்து போயிருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்திய நேரம் உடனே கண்டிக்கிறார்கள். எவண்ட சாவுக்கும் எவண்ட வாழ்வுக்கும் இந்த கிரகணம் ஏற்படுவதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது முன்மாதிரி. இதுதான் இறைவன் வைத்திருக்கிற முன்மாதிரி. இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் மறுமை வந்தாலும் அத்தனை ஆண்டுகளுக்கும் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டிய இறை தூதரில் வைத்திருக்கிற முன்மாதிரி மார்க்கத்தை எத்தி வைப்பது, தவறு காண்கிற பொழுது தட்டி கேட்பது, உடனே தடுத்து நிறுத்துவது, இதுதான் நபி வழி என்பதை போதிப்பது, இதுதான் இறைவன் வைத்திருக்கிற வழிமுறை என்பதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த நபி தோழர் ஒரு பாதையிலே போகிறார்கள். பாருங்கள், அல்லாஹ்வின் தூதருடைய முன்மாதிரி எப்படி, அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட அந்த நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள். அவர்களும் அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலை அப்படியே அணுவும் பிசகாது பின்பற்றி வாழ்ந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படி மிகவும் உறுதியாக நடந்து கொள்வார்கள் அந்த நபித்தோழர்களும். அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதையிலே வருகிறார்கள். அப்படி வருகிற நேரம் அன்னஹு ரஆ ரஜுலன் யஹ்திப், ஒரு மனிதரை பார்க்கிறார். அந்த மனிதர் கற்களை சுண்டி விளையாடி கொண்டிருக்கிறார். இதை பார்த்து அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லா தஹ்திப், கற்களை சுண்டி விளையாடாதே. அல்லாஹ்வுடைய தூதர் ஃபைன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் ஹத்ப் நஹா அனில் ஹத்ப், அல்லாஹ்வுடைய தூதர் கற்களை சுண்டி விளையாடுவதை தடுத்தார்கள். இன்னஹு லா யுசாது பிஹி ஸைத், அதனால் எந்த ஒரு வேட்டையும் செய்ய முடியாது, வேட்டையாடக்கூட முடியாது. வலா யுங்கா பிஹில் அது, எந்த ஒரு எதிரியையும் அதனால் உன்னால் அதை எதிரியை கூட தாக்க முடியாது. அப்படி ஒரு பலகீனமான விளையாட்டு தான் கற்களை சுண்டி விளையாடுவது. வலாகின்னஹா தக்ஸிரு சின், இருந்தாலும் உன் பல்லை உடைத்துவிடும். வதஃப்கவுல் ஐன், உன் பார்வையை பறித்துவிடும், கண் பார்வையை பறித்துவிடும். கற்களை சுண்டி விளையாடாதே என்று அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். கற்களை சுண்டி விளையாடி இந்த மனிதரை கண்டு உடனே தடுக்கிறார்கள். போன அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் வருகிறார்கள். மீண்டும் அந்த மனிதரை பார்க்கிறார்கள். மீண்டும் கற்களை சுண்டி விளையாடி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உஹத்திதுக அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு யன்ஹா அனில் ஹத்ப், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்களை சுண்டி விளையாடுவதை தடுத்தார்கள் என்று நான் சொல்லியும் நீ திரும்பவும் அந்த தஹ்திப், நீ திரும்பவும் விளையாடி கொண்டிருக்கிறாயே, நீ மீண்டும் விளையாடுகிறாயே, ஆனால் அதற்காக வேண்டி வலா உக்கல்லிமுக கதா வகதா, நான் இனிமேல் இவ்வளவு காலம் முன்னோடு நான் பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். அன்புள்ள சோதரர்களே, இந்த வழிகாட்டலை பாருங்கள். மார்க்கத்திற்கு முரணாக நடக்கின்றவர்களோடு தோளுக்கு மேல் தோள் கை போடுவதல்ல, மார்க்கத்திற்கு முரணாக நடக்கிறார்கள் என்று தெரிந்தால் அவர்களோடு தோழமை பாராட்டுவதல்ல, அவன் குறித்த அந்த தவறை விடுகின்ற வரைக்கும் அவனோடு பகைமை பாராட்டினார்கள். நபித்தோழர்கள் பேசவில்லை. இந்த அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருந்தும் நீ மீண்டும் விளையாடுகிறாயே, உன்னோடு நான் இவ்வளவு காலம் பேச மாட்டேன் என்று ஒதுங்கி நின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களும், இது வழிகாட்டல். தவறை கண்டால் தடுக்க வேண்டும். மீண்டும் நபிகளாருடைய சுன்னா புறக்கணிக்கப்படுகிறது என்றால் தோளுக்கு மேலே கை போட்டுட்டு திரிவதல்ல, அந்த உறவை துண்டித்து விட வேண்டும். அன்புள்ள சோதர்களே, அப்படி என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் அழகிய முன்மாதிரியை வைத்தான் இறைவன். மறுமை நாள் வரைக்கும் இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த மார்க்கம் உறுதியாக பேசப்பட வேண்டும். எந்த இடத்தில் தவறு நடக்கிறதோ அந்த இடத்தில் அதை தட்டி கேட்க வேண்டும், அதை திருத்த வேண்டும் என்பதை இறைவன் வழிமுறையாக வைத்திருக்கிறான். இந்த வழிமுறையில் நானும் நீங்களும் உறுதியாக இருப்போம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் புரிந்து கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله الذي هدانا للإسلام
وما كنا لنهتدي لولا أن هدانا الله أرسل رسوله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்குகின்ற பொறுப்பை அல்லாஹ் எங்களிடத்தில் வைத்திருக்கிறார். இந்த சத்திய மார்க்கம் மறுமை நாள் வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லி கொண்டிருக்க வேண்டும். இந்த மார்க்கத்திற்கு முரணாக நடக்கின்ற விஷயத்தை எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த மார்க்கத்திற்கு முரணாக நடக்கின்றவர்களோடு தோழமை கொண்டு விடக்கூடாது. அவர்கள் அந்த தவறு நடக்கிற இடத்தில் நாம் இருந்து விடவும் கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு சந்தர்ப்பம் பாருங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தி. ஈராக்கில் பஸ்ராவிலிருந்து 2 தாபீன்கள் வருகிறார்கள். ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான் அல் ஹிம்யரி என்கிறவரும் யஹ்யா இப்னு யாமர் என்று சொல்லக்கூடிய 2 தாபி வருகிறார். அவங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி உம்ராவுக்காக வேண்டி வருகிற நேரம் அவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணத்தை வைத்துக் கொள்கிறாங்க. நாங்கள் மக்காவுக்கு போனால் ஒரு சஹாபியை காணணும். சஹாபியை கண்டு எங்கள்கிட்ட ஒரு டவுட் இருக்குது. அந்த டவுட்டை நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிய பெற்றுக்கொள்ள வேண்டும். சஹாபி இடத்தில் நபிகளாரிடம் பாடம் கட்ட இடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பாராங்க. வந்தால் முதல்ல அவங்க சந்திக்கிறவங்க பள்ளிவாசலுக்குள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறாங்க. அப்போ அந்த 2 பேரில் ஒருத்தர் சொல்கிறாரு, இப்னு உமர் அவர்களே, இன்னஹு கத் லஹர கிப்லனா நாசுன், எங்களில் சில மக்கள் தோன்றியிருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க. யக்ரவுனல் குர்ஆனை அப்படி ஓதுறாங்க. குர்ஆனை ஓதுகின்ற விஷயத்தில் அவர்களை விட்டால் ஆள் இல்லை. அந்த அளவுக்கு குர்ஆனை ஓதுகிறார்கள். வயத்தகஃபருனல் இல்ம், கல்வியை தேடி தேடி படிக்கிறார்கள், மார்க்கத்தை தேடி தேடி படிக்கிறார்கள். ஆனால் வஅன்னஹும் யஸ்உமூன அல்லா கத்ர், அவங்க கதிர் என்ற ஒன்று இல்லை, விதி என்ற ஒன்று இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எங்களோட ஊரில் தான் அது இருக்குது, ஈராக்கில் தான் முதல் அது சொல்லப்படுது. இது குறித்து என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்குறாங்க. அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்த எடுப்புலேயே சொல்கிறாங்க, ஃபஇன்னஹும் இதா லக்கீத்தும் உலாயிக், நீங்கள் அவங்கள சந்திச்சிங்கன்னு சொன்னால் ஃபஅக்பிர்ஹும், அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள், அன்னி பரீஉம் மின்ஹும், நான் அவர்களை விட்டும் விலகிக் கொண்டேன், வஅன்னஹும் புராஉ மின்னி, அவர்கள் என்னை விட்டும் விலகிவிட்டார்கள், எனக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லிவிடுங்கள். மார்க்கத்தில் இல்லாத ஒரு கொள்கையை உருவாக்குகிறான். ஓதினாலும் சரி, மார்க்கத்தை தேடி தேடி படிக்கிற உறுதிமிக்கவனாக இருந்தாலும் சரி, மார்க்கத்திற்கு முரணான ஒன்று அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது, ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிழை இருக்கிறது, அவர்களிடத்தில் சொல்லுங்கள், எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒட்டுறவும் இல்லை, அவர்கள் என்னை விட்டு நீங்கிவிட்டார்கள், நானும் அவர்களை விட்டும் நீங்கிவிட்டேன். வல்லது யஹ்லிபு பிஹி அப்துல்லாஹ் இப்னு உமர் யார் மீது சத்தியம் செய்கிறாரோ அவர் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லவ் அன்ன லி அஹதிம் மிஸ்லு உஹுதின் தஹபன், அவர்களில் ஒருவருக்கு உஹது மலையளவு தங்கம் இருந்து ஃபஅன்ஃபகஹு, அதை அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தால், மா கபிலல்லாஹு மின்ஹு ஹத்தா யுமின பில் கத்ர், அவர்கள் கதிரை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும், அவர்கள் கதிரை நம்புகின்ற வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவருடைய உஹது மலையளவு தங்கத்தை தர்மம் கொடுத்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நான் சொன்னதாக போய் சொல்லிவிடுங்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அனுப்புகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கத்திற்கு முரணாக நடக்கிறார்கள் என்றால் நம்ம விலகி நடந்து கொள்ள வேண்டும். தோழமை கொள்வதல்ல. தோழமை கொண்டால் அவன் என்ன நடப்பான் தெரியுமா? அந்த தவறை அவன் செய்து கொண்டே தான் இருப்பான். எப்ப அந்த தவறை விடுகின்ற வரைக்கும் கொஞ்சம் பிரிவோம், அந்த தவறை விட்டு விட்டால் தோழமை கொள்வோம். இது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழருடைய வழிகாட்டலாக பார்க்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பம் பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களில் ஒருவர் சயத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. இவங்க தன்னுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு மாளிகை, அந்த வீட்டுக்கு இவங்க போகிறாங்க. போகிற நேரம் அன்னஹு வஜத அபுதன் யக்தவு ஷஜரன், ஒரு அடிமையை பார்க்குறாரு. மதீனா மாநகரில், மதீனா ஹரம் எல்லைக்குள்ளால் எந்த ஒரு மரமும் வெட்டப்படக்கூடாது. அப்போ இவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த அடிமை யக்தவு ஷஜரன் அவ் யக்பித்தவு, ஒன்று அந்த மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறார், அந்த மரத்தின் இலைகளை பற்றி கொண்டிருக்கிறார். உடனே இந்த சயத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவனுடைய சேட்டை கலட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மேல் ஆடையை
கலட்டி எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள். அதுக்கு பின்னால் அந்த அடிமைக்கு உரித்தவர்கள், அடிமைக்குரிய அந்த கோத்திரத்தில் அந்த அடிமைக்கு எஜமானாக இருக்கிறவர்கள், அந்த குடும்பத்தவர்கள் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வருகிறார்கள். ஃபகல்லமு அய்யுரத்த அலா குலாமிஹிம், அவன்கிட்டிருந்து பிடுங்கின அந்த ஷர்ட், அந்த மேலங்கியை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து விடுங்கள் என்று சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல பேசுகிறாங்க. அப்போ சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும், அன் உரத்த கால மஆதல்லாஹி அன் உரத்த ஷையன் நஃபலனிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு எடுக்க சொன்னதை, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு எடுக்க சொன்னதை நான் திரும்ப தருவேனா? மதீனா நகரில் மரங்கள் வெட்டப்படுகிற பொழுது, கிளைகள் பறிக்கப்படுகிற பொழுது அவருடைய மேலாடையை களைந்து செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பணித்தார்கள், கட்டளையிட்டார்கள். இந்த நபித்தோழர் தவறு நடக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல், அவனுடைய சேட்டை கலட்டி எடுக்கணும், எடுத்துட்டு அது அவனுக்கு சொந்தம், கலட்டி எடுத்துட்டு போனால் அவனுக்கு தான் சொந்தம். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல். அல்லாஹ்வுடைய இந்த இப்படி ஒரு தவறு நடந்தால் நீ இப்படித்தான் நடக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். உடனே சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஆடையை களைஞ்சு எடுத்துட்டு போயிட்டு மக்கள் வந்து பேசுகிறாங்க, அவர்கிட்ட உடுப்பு அவர்கிட்ட கொடுத்துருங்க, ஏற்கனவே அடிமை, உடுக்கிறதுக்கு வழி இல்லாத காலம், உடுப்பை கொடுத்துருங்க என்று கேட்ட நேரம், ரசூலுல்லாஹ் எனக்கு எடுக்க சொன்னதை நான் திரும்ப கொடுப்பேனா? முடியாது. அவர் வஅபா அய்யுரத் அலைஹிம், அவர்கிட்ட திரும்ப கொடுக்கறதுக்கு மறுத்து விட்டார். ஏன்னா ரசூலுல்லாஹ் எடுக்க சொல்லிட்டாங்க, திரும்ப கொடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை, அதனால் கொடுக்க மாட்டேன் என்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு தவறு நடக்கிறது, அந்த தவறின் பொழுது எந்த வழிகாட்டலை கையாள வேண்டுமோ அந்த வழிகாட்டலை கையாள வேண்டும் என்பதை இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை பாதுகாப்பது எங்களுக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அதில் நாம் கடைபிடிக்க வேண்டியது, இந்த மார்க்கத்தை உரிய இடத்தில் தைரியமாக சொல்ல வேண்டும், தவறு நடக்கிற இடத்தில் கண்டிக்க வேண்டும். இந்த மார்க்கத்தில் எவனுக்காக வேண்டியும் விட்டுக் கொடுக்க கூடாது. நாம் அந்த குறித்த ஒரு தவறு, இன்றைக்கு திருமண வீடு என்றால் எவ்வளவு பிழைகள் நடக்கிறது, எத்தனை பித்அத்துக்கள் நடக்கிறது, ஜனாசா வீடு எத்தனை பித்அத்துக்கள் நடக்கிறது. ஜனாசாவை வைத்துக் கொண்டு யாசின் ஓதுகிறார்கள், கபரடியிலே போனால் யாசின் ஓதுகிறார்கள், வீட்டு முத்தத்தில் ஜனாசாவை வைத்துக் கொண்டு கூட்டு துஆ ஓதுகிறார்கள், அடக்கி விட்டதற்கு பின்னால் கூட்டு துஆ ஓதுகிறார்கள். ஜனாசா தானே, ஒரு துக்கமான நேரம் தானே, செவிடம் போன்றும் குருடம் போன்றும் ஊமையம் போன்றும் இருந்து விட்டு வருகிறோம். அந்த பித்அத்துக்களை எல்லாம் கண்டுவிட்டு நபிகளாருடைய வரலாறு அதை பேசவில்லை. அந்த தவறுகள் நடக்கிறதாம். உன்னால் தட்டி கேட்க முடியும் என்றால் அந்த ஜனாசாவுக்கு போ, உன்னால் தட்டி கேட்க முடியும் என்றால் அந்த திருமணத்தில் கலந்து கொள். இல்லை, அது அவங்கட. இன்றைக்கு ஊரில் இருக்கிற முசீபத்தில் ஒன்று என்ன தெரியுமா? ஜனாசா சங்கங்கள், நிறைய ஊரில் ஜனாசா சங்கங்கள். இது எது தெரியுமா? ஊரொற்றுமை. நான் கூடாதுன்னு சொல்ல வரல, ஊரொற்றுமைக்காக வேண்டி ஜனாசா சங்கம். என்ன இதில் மறைமுக உடன்படிக்கை என்ன தெரியுமா? ஊரில் எந்த ஜனாசா நடந்தாலும் நாங்கள் உடனே போய் ஹட் அடிப்போம், உடனே சாப்பாடு கொடுப்போம், 3 நாளைக்கு சாப்பாடு கொடுத்துருவோம். இதுக்கு ஜனாசா சங்கங்கள், பிழை கிடையாது. ஆனால் மறைமுக ஒப்பந்தம் என்ன தெரியுமா? கொள்கைவாதிகளோடும் பித்அத்வாதி எல்லாரும் சேர்ந்து தானே இது செய்கிறது. ஊரில் எத்தனை கொள்கை இருந்தாலும் அவ்வளோ பேரும் சேர்ந்து ஜனாசா சங்கம் தானே செய்ய போகிறோம். இதில் என்ன தெரியுமா உடன்பாடு? உடன்படிக்கை என்ன தெரியுமா? உங்களோட பள்ளி ஜனாசா இருந்தால் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, எங்களோட பள்ளி ஜனாசா அந்த முறை நாங்கள் உங்களோட முறைப்படி நீங்கள் செஞ்சு கொள்ளுங்க, எங்களோட முறைப்படி நாங்கள் செஞ்சு கொள்வோம். இப்படி ஒரு உடன்படிக்கை. இது ஏண்டோ உங்களோட உம்மா வாப்பட சொத்து கிடையாது, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். உங்களோட முறைப்படி நீங்கள் செஞ்சு கொள்ளுங்க, எங்களோட முறைப்படி நான். இது அல்ல நபிகளாருடைய வழிகாட்டல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் நீங்கள் இந்த உடன்படிக்கைக்கு போனால் என்ன தெரியுமா? மௌனித்து நிற்க வேண்டி வரும், மௌனித்து நிற்க வேண்டி வரும். அவன் பித்அத்தை செய்வான், நீ பேசினால் எங்கட விட்டு ஜனாசாவுக்கு ஹட்டு வராது, சாப்பாடு வராது. இதுக்காக வேண்டி மௌனிக்க வேண்டி வரும். ஆக அன்புள்ள சகோதரர்களும், உடன்படிக்கை சரியாக இருக்க வேண்டும். மார்க்கத்திற்கு முரணாக நடந்தால் நாங்கள் மௌனித்திருக்க மாட்டோம். மௌனித்திருப்பதற்கு இது ஏண்ட வாப்பா விட்டு சொத்து கிடையாது, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். மறுமை நாள் வரைக்கும் பாதுகாப்பதாக இறைவன் வாக்களித்திருக்கிறான். அப்படி என்றால் இந்த பணியை இறைவன் எங்களுக்கு வைத்திருக்கிறான். இந்த காலத்தில் நாங்கள் இந்த மார்க்கத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறையிற்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதனால் எவனுக்கும் விட்டு கொடுக்க கூடாது. சத்தியத்தை தைரியமாக சொல்லுவோம். நீ என்ன கூத்து போட்டாலும் சரி, நாங்கள் மார்க்கத்துக்கு முரணாக நடந்தால் அதை நாம் தட்டி கேட்போம்.
ஏனென்றால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப். இந்த வேதத்தில் இதுதான் சத்தியம் என்று தெளிவுபடுத்துவதற்கு பின்னால் எவனெல்லாம் இந்த மார்க்கத்தை மறைக்கிறானோ உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் சபிக்குகிறான். அல்லாஹ் சபிக்கிறான், அல்லாஹ்வுடைய வானவர்கள் சபிக்கிறார்கள், வன்னாசி அஜ்மஈன், மக்கள் எல்லோரும் சபிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பிதுஅத் நடக்குது, கண்டும் காணாத மாதிரி அவருடைய ஜனாசாவில், கண்டும் காணாத மாதிரி திருமண வீடுகளில். இப்பொழுது வரப்போகுது ரமலான். ரமலானில் எத்தனை பிதுஅத்துக்கள், ரமலானில் எத்தனை பிதுஅத்துக்கள் நடக்கிறது. 27 என்ற ஒரு விசேஷம் வைப்பார்கள், 23 ரக்காத்துக்கள் தொழுவார்கள், தஸ்பீஹ் தொழுகை என்ற ஒன்றை வைத்திருப்பார்கள். இத்தனை பிதுஅத்துக்களும் அந்த நேரத்தில் சரியாக 27 அன்று இஃப்தார். இஃப்தாருக்குத்தானே அங்கு பிதுஅத் பள்ளியில இஃப்தாருக்கு அழைத்து விட்டால் போய் நிற்பார்கள். அப்படி இஃப்தார் கூடாது என்பதல்ல, அங்கு நடக்கிற பிதுஅத் என்ன, போய் இஃப்தாருக்கு அங்கே நோன்பை திறந்துட்டு அங்கே தொழுகையை நடத்தி தொழுது விட்டு அந்த பிதுஅத்திலே கலந்து கொண்டு விட்டு வருகிறோம் என்றால் இது சத்தியவாதியுடைய பண்பு அல்ல. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மார்க்கத்தை கேலி செய்யப்படுகின்ற இடம் இருக்கிறது, அந்த இடத்தில் நீங்கள் இருந்தால் ஃபைன்னஹும் மின்ஹும், நீங்களும் அவர்களை சார்ந்தவர்கள் தான், நீங்கள் கொள்கைவாதிகள் கிடையாது. ஆக அன்புள்ள சோதரர்களே, தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. இது கூடும் இது கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூடாத விடயங்களை தட்டி கேட்க வேண்டும், கூடுமான விடயங்களை கட்டளையிட்டு கொண்டிருக்க வேண்டும், ஏவிக்கொண்டிருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குந்தும் ஹைர உம்மா, நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். அப்படி என்றால் இந்த உறுதி எங்களிடத்தில் இருக்க வேண்டும். சோதரர்களும், அல்லாஹ் எங்களுக்கு இப்பொழுது அமானிதமாக தந்திருக்கிறான். நாங்கள் வாழுகின்ற காலம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கடமையை வைத்திருக்கிறான். இந்த மார்க்கத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கு, அடுத்த சந்ததியினருக்கு நாங்கள் ஒப்படைக்க வேண்டும். அப்படி என்றால் முறையாக பாதுகாக்கின்ற பணி எங்களிடத்தில் இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை ஏவ வேண்டும். பித்அத் நடக்கிறதாம், பாவம் நடக்கிறதாம், தவறு நடக்கிறதா, எவண்ட முகப்பத்தையும் பார்க்கக்கூடாது, எந்த சமூக ஒற்றுமையை பார்க்கவும் கூடாது, சத்தியத்தை பேசித்தான் ஆக வேண்டும். ஊர் பிளவுபட்டாலும் என் ரப்புடைய திருப்தி தான் வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஊர் ஒற்றுமை இன்றைக்கு அது ஒரு பெரியது. ஊர் ஒற்றுமையை வைத்துத்தான் இன்றைக்கு நிறைய பித்அத்துக்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஊரை பிரிக்கக்கூடாது. அன்புள்ள சோதரர்களே, தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். ஊர் ஒற்றுமை அல்ல, சத்தியத்தால் ஒற்றுமைப்படுவோம், மார்க்கத்தால் ஒற்றுமை. இதுதான் சத்தியம் என்ற சத்தியத்துக்குள் ஒற்றுமை இருப்போம். எல்லா பித்அத்துக்களும் ஒன்றிணைந்து கொண்டு ஒற்றுமையாக இருக்க முடியாது. 10 குடிகாரன், 10 கஞ்சாக்காரன், 10 விபச்சாரகன், 10 வட்டி தொழில் செய்கின்றவன், இவன் எல்லாரையும் வச்சுட்டு ஒற்றுமையா? இதுக்கு பேர் ஒற்றுமையா? இவனோட எல்லாரும் சேர்ந்து போகணுமா? அப்படி சேர்ந்து போகிற நேரம் என்னுடைய வீட்டில் ஒரு குடிகாரன் உருவாகி விடுவான், சேர்ந்து போனால் என்னுடைய வீட்டில் ஒரு விபச்சாரகன் உருவாகி விடுவான். தெளிவாக இருக்க வேண்டும். சேர்ந்து போவது என்பது எப்பொழுது சேர்ந்து போவோம்? சத்தியத்தால் சேர்ந்து போவோம்பா. இதுதான் சத்தியம் என்றால் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுவோம். இதில் நானும் நீங்களும் உற்ற நண்பர்களாக இருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலே உருவாக்கியது அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான். எவ்வளவோ பிரச்சனைகள் பட்டு, பிளவுகள் பட்டு, தாய் தந்தையர்களை விட்டு பிரிந்து, குடும்பத்தை விட்டு பிரிந்து ஒவ்வொரு நபித்தோழர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்தார்கள். மதீனாவில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். அவர்களுக்குள்ளால் எந்த பிளவும் இல்லை, அவர்களுக்குள் ஒற்றுமை இருந்தது. இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. அது அல்லாமல் போலி ஒற்றுமை பேசுவதல்ல. ஆக அன்புள்ள சோதரர்களை, அல்லாஹ் தந்திருக்கிற மார்க்கத்தை நானும் நீங்களும் பாதுகாப்போம். இந்த மார்க்கத்தை இப்பொழுது வாழுகின்ற எங்களிடத்தில் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பதற்குரிய அமானிதமாக தந்திருக்கிறான். அதை முறையாக பாதுகாத்து அடுத்த சந்ததியினிடத்தில் ஒப்படைப்போம். அவர்கள் முறையாக பார்த்து மறுமை நாள் வரைக்கும் இப்படித்தான் மார்க்கம் பாதுகாக்கப்பட இருக்கிறது என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறுதியாக மார்க்கத்தை பின்பற்றுவோம், உறுதியாக மார்க்கத்தை எத்தி வைப்போம். வல்லவன் ரஹ்மான் என்னை உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வா கூலு கோலி இன்னஹு வல் கஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.